ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த சாருமதி, செழியன் ஆகியோர் உடலுக்கு அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கணேசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியனிடம் கேட்டு பெறலாம். மகாராஜ பாண்டியன், அங்குள்ள களச்சூழல் என்ன? கடலூரில் இன்று காலை நடந்த ரயில் விபத்தில் பள்ளி வாகனம் மீது மோதியதில் வாகனத்தில் பயணித்த சின்ன காட்டு சாகி கிராமத்தைச் சேர்ந்த திராவிடமணி என்பவரினுடைய மகள் சாருமதி, அவரது மகன் செழியன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது சொந்த கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டு வீட்டில் உறவினர்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இதையடுத்து அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், கணேசன், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி பெற்றோர்கள், இறந்து போன இரு மாணவர்களுடைய பெற்றோருக்கு மற்றும் உறவினருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து இருவரினுடைய இறப்புக்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவித்தது. அதன்படி இருவருக்கும் தலா 5 லட்சத்துக்கான காசோலையை அமைச்சர் பன்னீர்செல்வமும் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரும் வழங்கினர். பின்பு இருவரும் வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் ரயில்வே துறை தனியாக செயல்பட்டு வருகிறது. ரயில்வே துறை மொழி தெரியாத நபர்களை நியமித்து தமிழகத்தை புறக்கணித்து வருகிறது என்பது நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி வந்தோம். தற்போது கடலூர் மாவட்ட ரயில் விபத்து சம்பவம் தமிழகத்தை ரயில்வே துறை புறக்கணிக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு கடலூர் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த 2 நபர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி தலா 5 லட்சம் நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே கேட் அமைந்திருக்கும் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வலுத்துள்ளது. இது குறித்தும் மாவட்ட நிர்வாக சார்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.